Hello friends, welcome back to Play Tamil Dub. So நம்ம Crunchyroll app எக்கச்சக்கமான அனிம்ஸ்லாம் நம்ம தமிழ் and தெலுங்கு டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயினா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பாப்புலரான அனிம் and நம்ம 2024ல சில பெஸ்ட்டான டாப் 5 அனிம் தான் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ போன வருஷம் ரிலீஸ் ஆனதில்ல, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அனிம்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணல. வெறும் நம்ம 2024ல ரிலீஸ் ஆன அனிமை மட்டும் தான் இன்னைக்கு பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம ஷங்க்ரிலா ஃப்ரண்டியர்னு சொல்லிட்டு ஒரு அனிமே. இது வந்து சீசன் 1 வித் டோட்டல் 25 எபிசோட்ஸோட இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் Crunchyroll ஆப்லேயும் ஒரு ரேட்டிங்ஸ் தந்திருக்காங்க. அவுட் ஆஃப் 5 இதுக்கு பார்த்தீங்கன்னா 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு வீடியோ கேம் உள்ளே போய் மாட்டிப்பார். அண்ட் அவர் அந்த கேமில் வந்து ரொம்பவே டாப் லெவலாக வந்து போயிட்டு இருப்பாரா. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நானும் பர்சனலி இந்த அனிமே பார்க்கல, பட் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் நானும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்மள வாட்ச் லிஸ்ட்டுன்னு ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதை பார்த்துடலாம். அண்ட் மெயினாகவே இப்போ நான் லைக் லிஸ்ட் எடுக்க முன்னாடி எல்லா வெப்சைட்ஸ்லையும் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்தேன் எந்த அனிமே வந்து ரொம்ப பாப்புலர் அண்டு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அண்ட் அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கு நல்லா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து அவங்க ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்காங்களா. ஸோ கண்டிப்பாக அதுக்காகவே நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம ஃப்ரேரன் பியாண்ட் ஜேர்னிஸ் எண்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு அனிமே. இது கூட இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீசன் 1 வித் டோட்டல் 28 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நல்லபடியாக நம்ம எல்லாம் மல்டி டப்போட தான் Crunchyroll ஆப்பில் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கூட நம்ம Crunchyroll ஆப்பில் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க அவுட் ஆஃப் 5. அண்ட் மெயினாக இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இதுவும் செம்ம பெரிய வார் நடந்திருக்கு. பட் இதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அண்ட் அந்த ஒரு கான்செப்டை தான் வந்து அப்படியே இந்த அனிமேல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்களா. ஸோ மெயினாக ட்ராமா வைஸில் வந்து கொஞ்சம் இது சொல்லலாம். நானும் இந்த அனிமே இனிமே தான் பார்க்கணும், பட் லிஸ்டிங் வைஸில் எல்லா இடத்துலையும் ரொம்ப பாப்புலராக இருந்திருக்கு. அதுக்காகவே கண்டிப்பாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம டீமன் ஸ்லேயரோட சீசன் 4 வித் டோட்டல் 8 எபிசோட் இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம Crunchyroll ஆப்பில் ரேட்டிங்லேயும் 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமே. ஏன்னா டீமன் ஸ்லேயர் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த சீசன் 4ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஆக்ஷன் வைஸில் ப்ரீவியஸாக கம்பேர் பண்ணும்போது அந்த லெவலாக இல்லை, ஆனால் நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக அது நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் நல்லபடியாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம மெயின் வில்லன் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு சீனில் என்ட்ரி ஆவார், அதுவே செம்ம மாசாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது தான் எல்லாம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து இப்போதைக்கு அனிமே உலகத்தில் அந்த டாப்பான இடத்துல இருக்கணும், லைக் எல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக நீங்கள் டீமன் ஸ்லேயரை கவர் பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம கைஜு நம்பர் 8 அனிமே தான். இது இப்போ தான் வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோட Crunchyroll கூட பார்த்தீங்கன்னா 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. பயங்கரமான ஒரு அனிமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கான்செப்ட் தெரியும், லைக் நம்ம ஹீரோ வந்து கைஜுவாக மாற போகிறாரு. அண்ட் இந்த ஒரு கான்செப்டில் தான் நானும் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லாம் நான் அனிமே அப்டேட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். லைக் இந்த வருஷம் 2024ல் ஒரு பெரிய லெவலான ஒரு அனிமே, இந்த டாக் ரொம்பவே அப்போதுலேருந்தே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அனிமே பார்த்தேன், அல்டிமேட்டாக இருந்தது. நம்ம ரிவ்யூலாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு இப்போ தான் அனிமே வளர்த்துக்கே புதுசாக வரீங்க, இனிமேல் தான் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அனிமையே பார்ப்பீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட். கைஜு நம்பர் 8லேருந்து பாருங்கள். ஏன்னா இப்போ தான் சீசன் 1 வந்திருக்கா, இதுக்கப்புறம் அப்படியே நீங்களும் அதை கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் சீசன் 2 எல்லாம் டெஃபினட்டாக வரும். என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி தான். அண்ட் ஃபைனல் இந்த வருஷத்தோட மோஸ்ட் பாப்புலரான அனிமே நம்ம சோலோ லெவலிங் தான். சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸோட. அண்ட் நம்ம Crunchyroll ஆப்லேயும் 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு மாங்கா படிக்கலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட் வந்து இந்த மாங்கா தான் சஜஸ்ட் பண்ணேன். லைக் சோலோ லெவலிங் ஒன்று இருக்குது பாருன்னு. அதில் நான் ஃபர்ஸ்ட்டு சாப்டரை மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். அதுவே செம்மையாக இருந்தது. பட் அதுக்கப்புறமா இல்லை, அது படிக்க முடியல, கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. அதனால் நான் நம்ம மூவிஸ் அண்ட் சீரீஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இது அனிமே ரிலீஸ் ஆனோடனே நானும் அதை கண்டினியூஸாக பார்த்துருந்தேன். லைக் அந்த வீக்லி ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் அப்படி தான் பார்த்தேன். அல்டிமேட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதோட ஸ்டோரியிலேருந்து அதோட எல்லாத்தையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. பேசிக்கலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கேட்டகிரியான ஒரு அனிமே பண்ணிட்டாங்க. அண்ட் சீசன் 2ஓட ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ரிலீஸ் டேட் தான் இன்னும் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் தரல, ஆனால் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் உள்ள நம்ம ரிலீஸ் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில பாப்புலரான அனிமே, அதுவும் மெயினாக நம்ம 2024ல் ரிலீஸ் ஆனது. நம்ம Crunchyroll ஆப்பில் அவைலபிளாகவும் இருக்குது, தமிழ் டப்டோடு இருக்குது. அதை மட்டும் தான் இந்த லிஸ்ட்லேயே நான் எடுத்துருக்கேன். வேறு ஏதாச்சும் நல்ல பாப்புலரான அனிமே நம்ம 2024ல் ரிலீஸ் ஆனது நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ நான் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஒரு அனிமே லிஸ்ட்டு தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதில் கண்டிப்பாக நம்ம ஜுஜுட்சு கைசன்லேருந்து நம்ம வின்லாண்ட் சகா அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுவேன், நம்ம டீமன் ஸ்லேயர்லாம்.
பட் இப்போதைக்கு இது வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆனது மட்டும்தான். அண்ட் நான் மெயினாக மை ஹீரோ அகாடமியை கூட நான் ஆட் பண்ணிடணும்னு நினச்சேன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சீசனு. பட் அது நம்ம கிரன்ச்சிரோல் ஆப்லேயும் இல்லை அண்ட் இன்னும் தமிழ் டப்லேயும் ரிலீஸ் ஆகலையா, அதனால் அதை மட்டும் இன்னும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலை. பை த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.